சூரிய வம்சம் நம்முடையது. நமது வாழ்க்கையில் நிரந்தரமாக கிரகணம் ஏற்பட்டுவிடும். ராஜரிஷி விஸ்வாமித்ர கூடாது என்று அந்த சூரியனுக்கே கட்டளையிடுவேன். நாதா, இவை அனைத்தும் தங்கள் கையில் உள்ளது நாதா. இனி நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்துதான் ஆக வேண்டும். எளிதானது சனி. ஆனால் உனக்கு இவ்வாறு எந்த பிரச்சனையும் நேர்ந்ததில்லை. ஏனெனில் அது உடைந்து போகும் பயம் என்னவென்பதை நீ அறியாய். தாயே, சாயாவை எனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்றும் அதை அனுபவித்து வருகிறேன். தங்கள் புதல்வனை இழந்து விடுவோமோ என்று பயம் கொள்கிறீர்கள். ஆனால் நானோ அந்த சூரியனின் புத்திரன். ஏன் அந்த மாமுனிவருக்கு மீண்டும் ஏன் அந்த வாக்கை அளித்தாய்? நீ சூரிய புத்திரன் தானே? பிறகு ஏன் சூரிய வம்சத்தின் எதிரியாக மாறிவிட்டாய்? மாமுனிவர் விஸ்வாமித்திரருக்கு அளித்த வாக்கை தாங்கள் மீண்டும் பெற்றுவிடலாம். தங்களின் முடிவாகும். நான் எனது முடிவை எடுத்து விட்டேன். நான் இம்முறையும் எனது வாக்கை மீறினான். விஸ்வாமித்திரரின் இந்த யாகம் நிச்சயம் முழுமையடையும். சோதனை. அவர் தனது கர்மத்தில் உண்மைக்கு இடம் அளித்துள்ளாரா என்பதே. இது வெறும் சோதனை மட்டுமல்ல நாராயணரே. இருப்பவன் சனிதான்.